Hi guys, நான் உங்க ஸ்னேகா. இது நம்ம ஸ்னேகா லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா ட்ரெஸ்ஸிங் டேபிள் டூர் தான் பார்க்க போறோம். பெருசா ஒன்றும் இருக்காது. நான் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 5 ரேக் இருக்கும். அந்த 5 ரேக்ல நான் வந்து என்னெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணி வச்சிருக்கேன், அதுக்கப்புறம் அதோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம பார்க்கலாம். இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் டூர் எனக்கு வந்து எப்படி அந்த ஐடியா வந்துச்சுன்னா, லாஸ்ட் வீடியோவில் வந்து ஒருத்தவங்க கமெண்ட் போட்டிருந்தாங்க, உங்கள் ட்ரெஸ்ஸிங் டேபிள் டூர் போடுங்கன்ட்டு. அதை பற்றி அந்த ஐடியா வந்துச்சு. சரி நம்ம போடலாமேன்ட்டு அந்த வீடியோக்குள்ள போகலாம். நான் வந்து தலைமுடியை விரிச்சு போட்டுட்டிருக்கேன் சீன்னு நினச்சிடாதீங்க. நான் இப்போ தான் குளிச்சுட்டு வந்தோடனே சரி நம்ம வந்து எடுத்துடலாமே. ஏன்னா ஈரத்தலையோட நான் கெட்டேன்னா எனக்கு தலைவலி வரும். ஸோ வந்து நான் அப்படியே வந்து ஃப்ரீ ஹேராகவே உங்கள்கிட்ட பேசுகிறேன். ஓகே, யாரும் வந்து சீன்னு நினச்சிடாதீங்க. நான் லாஸ்ட் 2 டேஸாக வீடியோ போட்டிருக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு வந்து சளி காய்ச்சல் இப்போ தான் கொஞ்சம் ஃப்ரீயானேன். அது இல்லாமல் வந்து அடுத்தது வந்து சரித்ராக்கும் சளி பிடிச்சிட்டு பிரகனுக்கும் சளி பிடிச்சிட்டு. ஸோ அவங்க 2 பேரும் என்னால் நான் பார்க்கணுங்கிறதுனால என்னால் வீடியோவே எடுக்க முடியல. இனிமேல் ரெகுலராக வீடியோ வரும்னு நினைக்கிறேன். நான் போட ட்ரை பண்ணுறேன். ஓகே, வாங்க வந்து இப்போது ட்ரெஸ்ஸிங் டேபிள் பார்க்கலாம். ஓகே, இதான் வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிளோட கண்ணாடி. நான் வந்து ஃபஸ்ட்டு மேலே காட்டுறேன். இது ஃபுல்லாகவே வந்து இந்த கம்மல் செயின் வளையல் இந்த மாதிரி இருக்கும். இந்த டப்பாவெல்லாம் இருக்கிறது வந்து நான் மீஷோவில் வந்து ஆர்டர் போட்டது. இது ஃபுல்லாகவே வந்து ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக வந்து ஜுவல் செட். இது மேலே எல்லாமே இருக்கிறது வந்து ஜுவல் செட் தான். இந்த டப்பாவில் இருக்கிறதும் இந்த டப்பாவில் இருக்கிறதும் நான் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடியே எங்கள் வீட்டில் இருக்கும்போது வாங்கினது. நான் வந்து கோல்டு வந்து அவ்வளோவா வந்து போட மாட்டேன். ஸோ அது ஏதாவது ஃபங்க்ஷன்னா மட்டும்தான் கோல்டு போடுறது. மற்ற எல்லா நேரமும் வந்து ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக நான் வந்து லேபில் ஒர்க் பண்ணோம். அப்புறம் காலேஜ் இதெல்லாம் போனோம்ல, காலேஜ் போகும்போதும் சரி லேபில் ஒர்க் பண்ண போதும் சரி நான் வந்து ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக தான் போட்டுட்டு போவேன். இப்போவும் வந்து நான் நிறைய ரீல்ஸும் அப்படி தான் பண்ணியிருப்பேன். ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக மட்டும் தான் போடுவேன். கோல்டுலாம் ஏதாவது ஃபங்க்ஷன் அப்புறம் கோவில் ஃபெஸ்டிவல் இதுக்கு மட்டும் தான் போட்டிருப்பேன். ஓகே, இது ஃபுல்லாகவே வந்து நம்ம வந்து ஜுவல், அதாவது கவரிங்ஸ், இது என்ன சொல்லுவாங்க, ஸ்டோன் ஒர்க்ஸான உள்ள ஒரு ஜுவல் செட் தான் இது ஃபுல்லாகவே. நான் உங்களுக்கு வந்து இதெல்லாம் தனி வீடியோவாக போடுறேன். சரி, இப்போ வந்து நான் ஒவ்வொரு ரேக்காக கட்டுறேன். ஃபர்ஸ்ட் ரேக் ஓப்பன் பண்ணியாச்சு. நம்ம வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள் தவிர ஃபர்ஸ்ட் ரேக்கில் வந்து வளையல் ஃபுல்லாக இது எல்லாமே வந்து மீஷோவில் வாங்கினது. இது 2 மீஷோவில் வாங்கினது. அதுக்கப்புறம் இதுவும் மீஷோ தான். இது வந்து எனக்கு தெரியல யார் கல்யாணத்துக்கும் எனக்கு வந்து சாரிக்கு மேட்சாக எடுத்து வந்தது. அதுக்கப்புறம் இது வந்து வளையல், இது வந்து கவரிங் வளையல் தான். அதுக்கப்புறம் இது வந்து சரித்தோட சாந்து போட்ட, அப்புறம் இது சரித்தோட நெயில் கட்டர். அவள் வந்து சின்ன பேபியாக இருக்கும்போது ஒரு 5 months வரைக்கும் இது யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் இது வந்து பிளாஸ்டிக் பூ. அதுக்கப்புறம் இதுவுமே வந்து அந்த மாதிரி இயர்ரிங்ஸ் வளையல் தான் இதுலேயும் இருக்கும். இது வந்து என்னன்னா நமக்கு வந்து க்ளோயிங் சீட் மாஸ்க். ஃபர்ஸ்ட் ரேக்ல இது இருக்கு. அதுக்கப்புறம் இது ஒன்று இருக்கு. இது என்னன்னா இது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. இது வந்து ஜூடியோல வாங்கினது பெங்களூர்ல. இது எதுக்குன்னா, அந்த சன்ஸ்கிரீன் நான் எதுக்கு வாங்கினேன் அப்படின்னா, அந்த வைப்ஸ் எதுக்கு வாங்கினேன் அப்படின்னா, நம்ம ஷூட்லாம் போகும்போது நம்ம ஃபர்ஸ்ட் சன்ஸ்கிரீன் போட்டுட்டு வெளியே போயிடுவோம். ஸோ அங்கே போய் நமக்கு வேர்த்துச்சுன்னா சன்ஸ்கிரீன் எல்லாமே போயிடும். ஸோ ஸ்கின் வந்து டேன் ஆகுமே அப்படிங்கிறதுக்காக இந்த வைப்ஸ் வந்து வாங்கினேன். இன்னது யூஸ் பண்ண 2 times மட்டும் நான் வெளியே போய் நான் யூஸ் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். 20 minutes கழிச்சு திருப்பி நம்ம வந்து நம்ம வேர்த்த சன்ஸ்கிரீன்லாம் போகும்போது நமக்கு போகும்னு ஃபீல் ஆகும்ல, அந்நேரம் திருப்பி இந்த வைப்ஸ் வச்சு போட்டோம்னா சன்லேருந்து நம்ம ஸ்கின்னை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக இந்த வைப்ஸ் நான் வாங்கி வச்சிருக்கேன். சரி, செகண்ட் ரேக் போயிடலாம். செகண்ட் ரேக்ல பெருசாக ஒன்றும் இருக்காது. அதே மாதிரி இது என்னன்னா வந்து திருநீர், வந்து என் குலதெய்வ கோயில் திருநீர். இது எப்பவுமே என்னோட இதில் இருக்கும். காளியாங்க வந்து நான் அப்பா வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்துப்பேன். அதுக்கப்புறம் இது வந்து மில்க் ட்ராப்ஸ். இது வந்து எனக்கு ப்ரொமோஷனுக்கு வந்தது. அதுக்கப்புறம் இது வந்து வாட்ச். பிரகன் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் என் பர்த்டே கிஃப்ட் பண்ண வாட்ச்சு. அதுக்கப்புறம் இது வந்து என்னோட ஹேர் சீரம். இது வந்து நான் ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன். என்னன்னா நான் ஸ்கின் கேர் தாண்டி நான் ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா அது வந்து இந்த ப்ராடக்ட் தான். இது வந்து ஒரு காம்பாக்ட் பவுடர். எனக்கு ஆயில் ஸ்கின்னால நான் வந்து இந்த ஜஸ்ட் ஹெர்ப்ஸோட ஆயில் கண்ட்ரோல் காம்பாக்ட் பவுடர் வாங்கியிருக்கேன். இதுதான் நான் யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் இது வந்து வளையல். இது ஃபுல்லாகவே இந்த மாதிரி வளையல் தான். இது ஃபுல்லாகவே வந்து த்ரெட் வளையல் இருக்கும். த்ரெட்டில் கலர் வளையலாக இருக்கும். உங்களுக்கு இதில் இந்த சீக்ரெட்லாம் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். அதுக்கப்புறம் இது வந்து ஸ்கேல்ப் மசாஜர். இதுவுமே நான் வந்து மீஷோவில் இருந்து வாங்கினேன். மீஷோவில் இருந்து தான் இது வாங்கினேன். இது ஆஃபரில் போட்டிருந்தாங்க. இது அப்புறம் ஃபேஸ் மசாஜர், இன்னொன்று அந்த ஐஸ் க்யூப்ஸ்லாம் இருக்கும்ல அந்த ட்ரே ஒன்று வாங்கினேன். அப்போ 3 ஆஃபரில் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் இது வந்து ஒரு குட்டி செயின்.
இதில் வந்து ஒரு 5 செயின் இருக்கும். இது நான் மீஷோவில் பர்ச்சேஸ் பண்ணேன். மோஸ்ட்லி என்கிட்ட இருக்கிறது எல்லாமே மீஷோவில் பர்ச்சேஸ் பண்ணுறது தான் இருக்கும். அதுக்கப்புறம் நான் நிறைய வீடியோவில் போட்டிருப்பேன் ஜிமிக்கி, எல்லோ, ப்ளூ, பிங்க், ரெட் அப்படின்னு நிறைய வந்து நமக்கு கலர் கலர் ஜிமிக்கியா. இதுவும் நான் வந்து மீஷோவில் பர்ச்சேஸ் பண்ணது. அதுக்கப்புறம் வந்து ஒரு பிளாக் கலர் ஸ்டிக்கர் போட்டோன்னு, அதுக்கப்புறம் அரக்கு கலர் சாந்து போட்டோன்னு. அதுக்கப்புறம் இது வந்து ஒரு இது நான் வந்து பொங்கலோட அந்த சாரிக்கு இந்த இது வியர் பண்ணியிருப்பேன். இதுவும் நான் மீஷோவில் வாங்கினது தான். அதுக்கப்புறம் ரொம்ப வந்து ஆர்கனைஸ்டாலாம் இருக்காது, கொச்ச கொச்சன்னு தான் இருக்கும். அப்புறம் இருந்தது ஒரு காது மாட்டி, இதுவுமே வந்து மீஷோவில் வாங்கினது. அதுக்கப்புறம் இது லிப்ஸ்டிக், நான் இதை யூஸ் பண்ண மாட்டேன். அப்புறம் வந்து இது வந்து மஸ்காரா, ஆமாம் நேபியோட மஸ்காரா. அதுக்கப்புறம் ஒரு அர்த்தர் ஒன்று இருக்குது, அப்புறம் ஒரு நெயில் பாலிஷ் இருக்குது, அவ்வளோதான். சரி, தேர்ட் ரேக் போமா. தேர்ட் ரேக் தான் கொச்ச 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 கொச்சான்னு இருக்கும். தேர்ட் ரேக்கில் என்ன இருக்குன்னா, இது வந்து என்னது டீகன்ஸ்ட்ரக்டோட விட்டமின் சி அண்ட் ஃபெரோலிக் ஆசிட் சீரம். இது வந்து ஃபேஸ் சீரம். இது வந்து நைட்டு யூஸ் பண்ணுற இது ஒரு ஃபேஸ் சீரம். இந்த நைட் மட்டும் டார்க் ஸ்பாட் நமக்கு இருக்கிறதுனால வாங்கினது. இது வந்து என்னென்னா, இது எனக்கு ப்ரமோஷனுக்கு வந்தது. அண்டர் ஆர்ம்ல பிளாக்லாம் எடுக்கிறதுக்கூடியது. அதுக்கப்புறம் இது வந்து டீகன்ஸ்ட்ரக்ட் ப்ராடக்ட் தான் நான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ நான் புதுசாக யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் இருக்குது சொன்னாலும் இது வந்து பழசு. இப்போ வந்து இது பிரகன் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் வந்து இது வந்து ஒரு ஹேர் சீரம். அதுக்கப்புறம் இது வந்து ஹேர் ஆயில். இது வந்து நானே வீட்டில் ப்ரிப்பேர் பண்ண ரோஸ்மெரி ஹேர் ஆயில். இது வந்து இந்த ரோஸ்மெரி ஹேர் ஆயில் நான் எதெல்லாம் போட்டு செஞ்சேன், எப்படி செஞ்சேங்கிறது நான் உங்களுக்கு வந்து அடுத்த வீடியோவில் காட்டுறேன். அதுக்கப்புறம் இது வந்து ரோஸ் வாட்டர். இதுவுமே நான் யூஸ் பண்ண மாட்டேன், இதெல்லாம் பிரகன் தான். அதுக்கப்புறம் இதெல்லாம் ப்ரொமோஷன் ப்ராடக்ட். இது என்னது ஃபேஸஸ் கனடா ப்ராடக்ட்டு. இது டீகன்ஸ்ட்ரக்டோட சன்ஸ்க்ரீனு. இது மாமா இது. அதுக்கப்புறம் நான் இது யூஸ் பண்ணுவேன். என்னென்னா நமக்கு வந்து ஷூட் போகிறோம் அப்படின்னா நம்ம இதை போட்டுட்டோம், அந்த சன்ஸ்க்ரீன் போட்டோம்னா நம்ம வந்து சன்னில் நம்ம அவ்வளோ க்ளோவாக தெரியும் அந்த சன்ஸ்க்ரீனுக்கு. அதுக்கப்புறம் நான் இப்போ ரீசெண்ட் டைம்ஸாக யூஸ் பண்ணுறேன்னு சொன்னாலும் ஒரு ஸ்கின் கேருக்கு ஒரு ப்ராடக்ட். அது வந்து இந்த ப்ராடக்ட் தான், டாட்&கி. பட் நான் வந்து என்னன்னு சொல்ல விரும்பலை. எனக்கு நல்ல ரிசல்ட் வந்ததும் கண்டிப்பாக வந்து உங்கள்கிட்ட சொல்கிறேன். மற்ற இது எல்லாமே வந்து ப்ரொமோஷன் ப்ராடக்ட் தான். வந்து ஒரு பவுடர், ஆனால் இது தூர போடணும், ஸோ எடுத்துடுறேன். அதுக்கப்புறம் இதுவும் யார்ட்லி பவுடர் தான். நான் வந்து காம்பாக்ட் பவுடர் வந்து எப்போவும் யூஸ் பண்ண மாட்டேன், அதாவது ஃபங்க்ஷன் போன மட்டும் தான். மற்றபடி வெளியே எங்கே போனாலும், அம்மா வீட்டுக்கு அப்புறம் தேட்டருக்கு எப்படி ஏதாச்சும் நான் ஷாப்பிங் எங்கே போனாலும் நான் வந்து இந்த யார்ட்லி பவுடர் தான் யூஸ் பண்ணுவேன். செல்ல குட்டி தங்க குட்டி, அம்மா குட்டி செல்ல குட்டி சொல்லு பாசம். அம்மாக்கு அம்மா குட்டி செல்ல குட்டி சொல்லுங்க. பொட்டு எங்க? நான் பொட்டு வச்சு விட்டேன்ல, பொட்டு அங்க போட்டீங்களா? அப்படி போட்டீங்களா? பிரியா என்னமா செஞ்சா பிள்ளைய? முடிய பிடிச்சு இழுத்துட்டாளோ? எப்படி முடிய பிடிச்சு இழுத்தா? அப்படி செஞ்சுட்டாளோ? அப்படி ஐயோ பிரியா, நீ இப்படி செஞ்சிருக்கியாமா பிள்ளைய? தாத்தா என்னமா செஞ்சாங்க? தாத்தா என்ன செஞ்சாங்க? அப்படி செஞ்சாங்களா? தாத்தா மிட்டாய் இருந்தாங்களம்மா? எத்தனை மிட்டாய் வாங்கி கொடுத்தாங்க? 5 மிட்டாய் வாங்கி கொடுத்தாங்களா? எப்படி சாப்பிட்ட நீ? ஞம் ஞம் சாப்பிட்டியா? உம்பா எப்படி கத்தும்? உம்பா வெளியே நின்னுச்சோ? உம்பா எப்படி கத்தும்? அப்படி கத்துமா? சரி, நல்லா பேச, நல்ல வாய்ப்பு சாப்பிட்டி, அழகு. என்ன தூங்கும்? என்ன வேணும்? அவங்க ஹாய் சொல்ல. அம்மா வீடியோ பாக்குறவங்களுக்கு ஹாய் சொல்லு. ஹாய் சூப்பர் சொல்லு. சூப்பர். ஓகே சொல்லு. ஓகே. இதுக்கு மேல விட்டு கேட்டோம்னா டென்ஷன் ஆயிடுவா. அதே மாதிரி அதுக்கப்புறம் 1 2 3 சாரி 5th ரோல 4th ரோல இது வந்து இதுவுமே டாட்&கி. அந்த வந்து இந்த 3 வந்து டோனர், சீரம், சன்ஸ்கிரீன், இது மாய்ஸ்சரைசர். இது கீழே அதே மாதிரி ஒரு செயின், வளையல், அதுக்கப்புறம் கம்மல். இதுதான் நான் மோஸ்ட்லி இது தாங்க பர்ச்சேஸ் பண்ணுவேன். மீஷோ தான், வேறு எங்கேயும் நான் வெளியெல்லாம் போகல. அப்புறம் இது கேரம் போர்டு காயின் தொலைஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லி இதில் வச்சுருக்கு. இது ஃபுல்லாகவே வாட்ச். அதுக்கப்புறம் இது வந்து அந்த எம்டி ஆயில் பாட்டில், ரோஸ்மெரி வாட்டர் ஃபில் பண்ணுறதுக்காக நான் வச்சது. அதுக்கப்புறம் இதுவும் சொன்னேன்னா இதுதான். ஐயோ கீழே வந்துடுச்சு. இது வந்து அந்த ஹேர் ஆயில் தான், ரோஸ்மெரி ஹேர் ஆயில் தான். இது வந்து சளித்து இப்படி வச்சிருக்கா. இது ரெண்டும் இது கீழே வந்துட்டோ.
சரி அம்மா வச்சிடுறேன். ஓகே, அதுக்கப்புறம் இது ரோஸ் வாட்டர் மேலே இருந்து சரித்து கட்டன்னு எடுத்து கொடுத்தேன். அதுக்கப்புறம் இந்த பாக்ஸ் ஒன்று இருக்குது, இது ஃபுல்லாக வந்து கிளிப்ஸு. அதுக்கப்புறம் இது வந்து நவரத்னா ஹேர் ஆயில் வந்து ப்ரெகனுக்கு. அதுக்கப்புறம் உள்ள 2 பெர்ஃப்யூம் இருக்குது. இது வந்து லாக்மியோட சன்ஸ்க்ரீன், இப்போ லாஸ்ட்டாக நான் வந்து ப்ரொமோஷன் பண்ண சன்ஸ்க்ரீனு. அதுக்கப்புறம் உள்ள மாதா, அது வேளாங்கண்ணியில் வாங்கினது, அங்கே எது இருக்கும். அவ்வளோதான். இதுதான் என்னோட வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள் டூரு. இவ்வளோ தான் இருக்குது. மோஸ்ட்லி வந்து வளையல், ஜிமிக்கி, அதுக்கப்புறம் செயின், இந்த செட் தான் இருக்கும். அது மீறி வந்து நான் வேறு எதுவுமே வந்து மேக்கப் ப்ராடக்ட் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன். ஸ்கின் கேர் பண்ணுவேன், மற்றபடி நான் மேக்கப் ப்ராடக்ட் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன். அதுக்கப்புறம் இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் வந்து என்னோட கல்யாணத்துக்கு எங்கள் அம்மா எனக்கு கொடுத்தது. இதுவும் அப்புறம் அந்த பீரோலு, அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் இது இங்கே வந்து நான் வந்து கல்யாணத்துக்கு எங்கள் வீட்டில் வந்து கொண்டு வந்தது. பார்த்துக்கோங்க, ஃபுல்லாக உங்களுக்கு வந்து ஃபுல் வியூ காட்டுறேன். அதுக்கப்புறம் கீழே இதில் வந்து சீப் அந்த மாதிரி தான் இருக்கும், அதான் உங்களுக்கு நான் காட்டலை. அவ்வளோதான், இதோட ட்ரெஸ்ஸிங் டேபிள் டூர் முடியுது. இதே மாதிரி அடுத்த விழாக்களில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.